இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போகிறோம். இதில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ஐ லீவ் இட் டு கேள்வி வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரக்சராக கேட்க போகிறோமா இல்லை ஒன்று ஒன்றா கேட்க போகிறோமா, யார் ஒன்றாலும் கேள்வி கேட்கலாம். சில கேள்வி நான் பார்க்குறேன் போஸ்ட் பாக்ஸில் இன்பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் முடிஞ்சால் படிக்கிறேன். இப்போதைக்கு வந்து டைரெக்டாக என்னென்ன கேள்வி இருக்கும் நீங்கள் டைரெக்டாக கேளுங்க. நம்மளுக்கு டைம் இல்லாதனால தான் நானும் ரஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கேள்வி வந்து மாணவர்கள்கிட்ட வரட்டும். என்ன கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். துர்கா தான் ரொம்ப சீரியஸாக பார்க்காங்க. துர்கா தேவி, நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. துர்கா தேவி, நான் முதல்ல இருந்து பார்க்குறேன், நீங்க தான் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல கேஷுவலா கேளுங்க, நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நீங்க கேஷுவலா கேட்கலாம். நம்ம எல்லாம் ஒரே இது, இப்போ நம்ம எல்லாம் ஒரு யூனிவர்சிட்டியில் உட்காந்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம் சார், எல்லா சாருக்கும் வணக்கம். சார், இப்போ வந்துட்டு ஒரு ஜாப் அப்ளை பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் இது பண்றதுக்கு வந்து நம்ம ஆன்லைன் மூலியமாவும் போகணும். இப்போ திடீர்னு ஒரு இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல ஜாப் ஆஃபர் பண்றாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம போறது நல்லதா இல்லை ஆன்லைன் மெத்தட் வழியா நம்ம போறது வந்து நல்லதா? ஓகே, ஐ கேன் டேக் தீஸ் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து அப்ளை பண்றாங்கன்னு தெரிஞ்சவன வந்துட்டு போத் வேஸ் வந்து நீங்க வந்து அடாப்ட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு நீங்க ஆன்லைனாவும் சப்மிட் பண்ணலாம், அண்ட் டைரக்ட்லி வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கிவ் இட் டைரக்ட்லி அஸ் வெல். ஆக்சுவலி பெட்டர் வந்துட்டு டைரக்ட்லி கொடுக்க முடிச்சுன்னா, பிகாஸ் அந்த பர்சனுக்கு தெரியும் வந்துட்டு ஓகே தெரிஞ்ச பர்சன் இருந்துச்சா ஈவன் பெட்டர், பிகாஸ் அந்த நெட்வொர்க் மூலியமா கண்டிப்பா அவங்க வந்து சொல்லுவாங்க லெட்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா இருந்துச்சுன்னா நீங்க ஆன்லைனா அனுப்புங்க. ஸோ ஆன்லைனாவும் நீங்க செய்யணும், டைரக்டா கொண்டு போய் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப நல்லது. தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி வெரி ஃபாஸ்ட், டக்கு டக்குன்னு நீங்க கேள்வி உங்க மைண்ட்ல இருக்கணும். இந்த சேட் பாக்ஸ்ல இருக்கிற கேள்விலாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா கூட நான் சொல்லுவேன். என்ன எங்க அப்பா தம் ஸ்கூல்ல போடல, பட் நான் போட்டிருக்கேன். பட் கொஞ்சம் படிச்சீங்கன்னா வந்துட்டு ஐ கேன் குயிக்கா பதில் சொல்ல முடியும். வணக்கம் சார், நீங்க வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ரெண்டு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரைட், ஸோ ஜாப் வந்துட்டு இஸ் லைக் யூ ஆர் ஆல்ரெடி இன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு சேலரி கிடைக்குது, மந்த்லி சேலரி. சில நேரத்தில் வந்துட்டு நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமா வந்துட்டு கேட்கறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஜாப் இந்த நம்மளுக்கு இப்போ வேலை செஞ்சா மட்டும்தான் வந்து எழுதணும்னு வந்து நம்ம எப்போதுமே நினைச்சுக்குவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட் பண்ணிக்க தேவையில்லை. ஒர்க்ன்றது வந்துட்டு நாட் நெசசரிலி யூ கெட் பெய்ட். இப்போ வாலண்டரி ஒர்க் இருக்கு, நாட் நெசசரிலி வாலண்டியரா இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து வி ஒன்ட் கெட் பெய்ட். ஸோ யூ கேன் இன்க்ளூட் ஈவன் வாலண்டரி ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த இடத்துல வாலண்டியரா இருக்கும்போது யூ ஸ்டில் அந்த மேபி அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்க வந்து டைம் படி போய் ஆகணும், அங்க போயிட்டு இன்னும் மத்தவங்க கூட இன்டராக்ட் பண்ணி ஆகணும். வி கால் இட் டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். என்னென்ன ஸ்கில்ஸ் வந்துட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு சம்பளம் கிடைக்கிற வேலையில போயிட்டு எக்வயர் பண்ணுவீங்களோ அதே ஸ்கில்ஸ் சில ஸ்கில்ஸ் வந்துட்டு யூ எக்வயர் டூரிங் வாலண்டரி ஒர்க் as well, but you're not getting paid for that. பட் ரொம்ப முக்கியமானது என்னது, இந்த பர்பஸ் என்னது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தான். ஸோ வேலைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்காட்டி யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் வாலண்டரி ஒர்க். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வாலண்டரி ஒர்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா the interviewer, உங்களை ஹையரிங் மேனேஜர், they have like the soft spot towards you. இமேஜின் நீங்க எல்லாமே சேம், 2 ரெசுமேஸ் எல்லாமே சேம், சிஜிபி எல்லா ஸ்கில்ஸ் எல்லாமே சேம், பட் இந்த ரெசுமேக்கு வந்துட்டு வாலண்டரி ஒர்க் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் செஞ்சோம், இந்த பாய் இல்ல இந்த கேர்ள் வந்துட்டு அடிஷனல் டைம் வந்துட்டு கம்யூனிட்டிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த பர்சன் தட் ஐ வாண்ட், பிகாஸ் அந்த ஆட்டிடியூட் வந்துட்டு பிரதிபலிக்குது அந்த இடத்துல. ஓகே, குட் எக்ஸ்பிளனேஷன். என்னன்னா கேள்வி பாக்ஸ்ல இருந்து என்ன கேள்வி இருக்குன்னா, மிஸ்டர் விவேக் கேட்டிருக்காரு, பிசைட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட்ஸ் நீட் டு மாஸ்டர் த டைமென்ஷன் ஆஃப் கிராஜுவேட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அவர் போட்டிருக்காரு. ஐ திங்க் டூரிங் த பிரசன்டேஷன் ஸ்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு நினைக்கிறேன். if you want to add you can add. So I think it's more of like a statement மாதிரி இருக்கு கேள்வின்றதோட. ஓகே, அடுத்தது வந்து அவரே தான் கேட்டிருக்காரு, கிராஜுவேட் நீட் டு மேக் themselves more marketable and occupied with a multiply skill that are not confined for their area of studies ன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நினைக்கிறேன் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் மல்டி ஸ்கில்லை பற்றி.
மற்றபடி தமிழ்ல எழுதியிருக்கு. யாராச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே, மேபி ஹேமா படிக்கலாம். ஹேமா chat படிச்சு box ல இருக்கிற கேள்விகள். சொல்லுங்க, இல்லைன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிடுங்க. இல்ல நானும் இப்ப கூகுள் டிரான்ஸ்லேட் தான் தேடிட்டு இருக்கேன். சாட் பாக்ஸ்ல வந்துட்டு கொஸ்டின்ஸ் அவ்வளோ இல்ல சார், பட் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் படிக்கட்டுமா சார்? இல்ல முதல்ல இல்ல ஐ திங்க் क्वेश्चन வி கிவ் சான்ஸ் ஃபார் क्वेश्चन. யாராரு இன்னும் கேள்வி கேட்கலையோ மேபி நீங்க கேட்கலாம். எனி क्वेश्चन. வணக்கம் சார். வணக்கம். இந்த பேண்டமிக் டைம்ல இந்த கோவிட்-19 காலத்துல வந்து நாங்களாம் வந்து ஆன்லைன்ல படிக்கிறோம். இந்த ஆன்லைன்ல படிக்கிறதுல ஒரு தரமான கிராஜுவேட் வந்து வெளியே கொண்டு வர முடியுமா? அதனால வேலை வாய்ப்புக்கு ஏதோ சவால் ஏற்படுமா? ரைட். ஸோ தேசமணி சார் நீங்க ஆட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த ஆன்லைன் மூலியமா படிக்கிறதுல வந்துட்டு ஒரு செட்பேக் இருக்கு. அதாவது வந்துட்டு இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் குறையிறதுனாலே வந்துட்டு அந்த அடிஷனல் ஸ்கில்ஸ் நம்ம அக்வயர் பண்ணிக்கிறது வந்து குறையுது. ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தி அகாடமிக் சைட். அகாடமிக் சைடு வந்துட்டு போத் வேஸ் வந்துட்டு மெசேஜ் கேன் பி கன்வேட். ஆஃப் கோர்ஸ் லெக்சரரா இருக்கிறாங்க. Because they prefer the face to face as well, because அந்த பாடி லாங்குவேஜ் அந்த எனர்ஜி எல்லாம் வந்துட்டு அது கொடுக்கும்போது வந்துட்டு அந்த கொடுக்குற மெசேஜ்க்கே வந்துட்டு அது ஆட் வேல்யூ பண்ணும். ஸோ கண்டிப்பா லெக்சரர் இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. ஐம் ஷூர் ஆஃப் தட். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அந்த சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்சில் வந்துட்டு அகாடமிக்ஸ் வந்துட்டு இப்படிதான் போற ஒரு சூழ்நிலை. we have to adapt to it. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் அதனால வந்துட்டு அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் இன்னும் குறையிற ஒரு சேலஞ்சஸ் இங்க இருக்குங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆஃப்கோர்ஸ் பலப்படுத்தி ஆகணும். மேபி இந்த பேண்டமிக் எப்போதுமே இருக்காது, இந்த லாக்டவுன் எப்போதுமே இருக்காது. ஒன்ஸ் இட்ஸ் ஓப்பன் இன்னும் நம்ம அந்த இன்டராக்ஷன் வந்து பலப்படுத்தி ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் இப்ப தரமான ஒரு கிராஜுவேட்னு வரும்போது வந்துட்டு இப்ப நம்ம முதல்ல அந்த ஏரியாஸ்லாம் நம்ம டச் பண்ணிருந்தோம். என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை, என்னென்ன எதிர்பார்க்கிறாங்க ஹைரிங் மேனேஜர்ஸ். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும் அடிஷனலா நீங்க போயிட்டு வந்துட்டு சில ஸ்கில்ஸ் வந்து அக்வயர் பண்ணலாம். திங்ஸ் சின்ன பேர் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. Coursera, ஃபியூச்சர் லேர்ன், Udemy, நிறைய வெப்சைட்ஸ் இருக்காங்க ஆஃபரிங் ஃப்ரீ சர்டிபிகேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா சயின்டிஸ்ட் வந்து நிறைய தேவைப்படுறாங்க வந்துட்டு ஆய்வு சொல்லுது. லிங்க்டின் வந்து ஒரு சர்வே பண்ணி ஒன் ஆஃப் த ஹை ரைசிங் ஜாப் ப்ராஸ்பெக்ட் வந்து டாட்டா சயின்டிஸ்ட். பட் ஜபதான் பொலிட்டிக்கல் இந்தியாவில் இருக்கிறவங்க டாட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாதுன்னு சொல்லவே கூடாது. பிகாஸ் எனி ஒன் கேன் பி அ டாட்டா சயின்டிஸ்ட். பட் டாட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன தேவை அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ பைத்தன் சாஃப்ட்வேர் மேபி தேவைப்படும், அந்த ஸ்கில்ஸ். SQL அதை பத்தி தேவைப்படும். பட் இந்த கோர்சஸ்லாம் ஃப்ரீயா வந்து ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கோர்சஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது இருந்தாலும் வந்துட்டு ஸ்பெண்ட் யோர் டைம். திஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்க இப்போ வந்துட்டு கார்டு எடுத்துட்டு ஜாம்ல மாட்டி கிளாஸ்க்கு போக தேவையில்லை, இல்ல நடந்து போய் கிளாஸ்க்கு போக தேவை. அந்த டைம் நீங்க சேவ் பண்றீங்க. அந்த சேவ் பண்ற டைமை யூட்டிலைஸ் டு அக்வயர் மோர் ஸ்கில்ஸ். இப்போ உங்களோட ரெஸ்யூமேல இதெல்லாம் நீங்க ஸ்பெல் அவுட் பண்ணும்போது யூ ஸ்டாண்ட் அ பெட்டர் சான்ஸ். பிகாஸ் உங்களுக்கு இன்னும் கூட தெரிஞ்சிருக்கு. லெட்ஸ் சே நீங்க அப்ளை பண்ண போறதே வந்துட்டு ஒரு ஐடி பேஸ் கம்பெனி. அண்ட் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் மல்டி ஸ்கில் வேர் டிஃபரெண்ட் ஹேட். இவன் தான் நீங்க ஒரு ரோலுக்கு போயிருந்தாலும் சப்போர்ட் ரோலுக்கு போறீங்க, லெட்ஸ் சே HR சைட்ல சப்போர்ட் ரோலுக்கு போறீங்க. பட் தே நோ உங்களுக்கு வந்து அந்த டாட்டா சயின்டிஸ்ட் தேவைப்பட்ட அந்த திறன்கள் உங்களுக்கு இருக்குன்னு. they will pick you because maybe வந்துட்டு இன்னும் வேலைகள் அதுல கூட வரும்போது உங்களை அதுக்கு கூட பயிற்சிக்கலாம். so you're enhancing your competency அந்த வகையில. so anything else to add sir? கொஞ்ச நேரம் ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு 10-15 minutes எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. another ப்ரோக்ராம் எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நாங்க போயிட்டு என்னோட இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் யூ ஆர் டாக்கிங் வித் தி மல்டி ரேஷியல் அதை நான் முடிச்சிட்டு ஐ வில் ஜாயின் யூ ஆல் பேக் இன் 5:30 ஸ்டாப் வந்துறேன் உங்களுக்கு. Thank you டாக்டர். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு டாக்டர், கண்டிப்பா வாங்க. Now I wanted to add on to what Satish said about the new life. இது வந்து நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை, புது லைஃப் ஸ்டைல். Actually within this 1.5 years, the human being has been taught to adapt to change. All right. Frankly speaking, the older generation like me, we are still struggling actually with the new norm. All right, because we are expected to work from home, and it has become a kind of a norm. And I'm very sure this is not going to end after COVID-19. This new norm is going to be the future working life
a style or approach which is going to be used by many organizations, because they realized they can save a lot of costs by working from home using technology and IT. And a lot of companies have actually already adopted the system with the new norm. All right. So, ninga university la padichi, you are actually much more familiar with how to use the technology in getting the same results and jobs. All right. So I don't see any reason why you have this. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இது இல்லை. Working from home, studying from home is the new norm, and this is going to be the new way of life in the future. So you are one of the pioneers in that particular experience. அப்படின்னு சொல்லலாம். So this is my way of looking at it. All right. And then I wanted to answer to the question by Durgashini Manimaran. All right. She was asking how fresh graduates can sorry. I was thinking about the question by Elil Arasi. All right. On pandemic situation, fresh graduate facing a lot of struggle. How my question, what way to get a job? Actually, in a ketinaka, if you are being invited for an interview, that is basically you have half won the battle. Getting an interview means that actually you are already one of the potential candidates for that particular job. All right. But there are reasons why they actually, for an example, interview பண்ற டைம்ல வந்துட்டு they will be able to decide whether, because என்னுடைய அனுபவம் பிரகாரம், when they call for interview, they will be also calling for interview with some fresh graduates and also some experienced graduates. All right. So ரெண்டு பேரும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு we will have our own debriefing. Alright. Okay, எங்களுக்கு ஒரு 5 பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்க. Alright. HR வந்துட்டு shortlisted 5 candidates and they have attended the interview. After the interview, we will decide. Alright. எந்த candidate fits the most suitable. Alright. It can be experience, it can be also fresh graduate. So it doesn't mean நாங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முதல் இடம் கொடுப்போம் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த வேலைக்கு யாரு கேண்டிடேட் சூட்டபிள் ஆக இருக்கிறாங்க, who do we find most suitable for that particular job, அவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம். ஒழிஞ்சு we don't see whether they have experience or they don't have experience. This is the real way of selecting a candidate. All right. So that is what I wanted to share. All right. So maybe Chinapar, you can go on with the next question. Sir, I think there's another question also similar to in the fresh graduate. எனக்கு அதை நீங்கள் படிச்சுட்டா நீங்களும் இல்லை சதீஷ் வந்து நம்ம டாபிக் வந்து ஆன்சர் பண்ணிட்டோமா இல்லை புதுசாக இருக்கான்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது மதுரை புஷ்பநாதன் கேட்டிருக்காங்க, does companies prefer experienced workers or fresh graduate for employment கேட்டிருக்காங்க. Exactly. Sorry. I was actually answering to that question. Madhuri Pushpanathan's question. Sorry, I was நான் சிலாப்பான question படிச்சிட்டு நான் சொல்றேன் முதல்ல. But actually என்னோட ஆன்சர் முதல்ல இந்த question தான். Does company prefer experienced worker or fresh graduate for employment? My answer was, once they are actually invited for an interview, meaning the company have actually see the potential in you for the particular position. That is one thing. All right. Then after the interview, that is where we will decide. இந்த வேலை வந்துட்டு இவருக்கு கொடுக்கலாமா இல்ல இவருக்கு கொடுக்கலாமா. அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு actually the performance in the interview is the deciding factor, not your experience or not your no experience. இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன். Alright. So well,
நான் இது வந்து எப்போதும் சொல்றது உண்டு, ஒரு half an hourல வந்துட்டு they will be deciding a candidate who is going to be a part of the company's asset. All right, so that half an hour will decide the decision of which candidate that we wanted to, or which candidate is preferred or suitable for the vacancy. All right, very sorry for my confusion. This is what actually I wanted to say. Thanks. Okay, sir. இது வந்து சதீஷ் ஆன்சர் பண்ணலாம் நினைக்கிறேன். My question is to Senior Satish. As an employer, what impresses you the most when you are considering hiring someone? Okay. Actually, அருமையான கேள்வி இது. கௌதமி, thank you very much. தெரியுதா அந்த கிராஃப்? வெரி சிம்பிளான ஒரு கிராஃப். attitude, performance. தெரியுதானே? கிளியர் தானே? ஸோ ரெண்டு விஷயத்தை வந்துட்டு they will evaluate your attitude and also performance. சில நேரத்துல we see employees attitude வந்துட்டு போரா இருக்கும், performance from the evaluation performanceம் போரா இருக்கும். ஸோ இந்த சைடு இருப்பாங்க, no brainer, of course we won't hire them. Performance excellent, attitude excellent. Actually இந்த மாதிரி ஒரு பர்சனை கிடைக்கிறது வந்துட்டு very difficult, but of course no brainer we hire them. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கணும். வளர்ந்தா இல்லையா? பட் இதுல ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கௌதமி and also everyone else, performance skills சார்ந்தது. You can always enhance, training கொடுக்கலாம், coaching கொடுக்கலாம், you can always bring them towards this. இதை நோக்கி பயணிக்கலாம் அவங்க. பட் attitudeன்றது வந்துட்டு very difficult to change. It's about trust, right? So actually ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்திருக்கிறேன். சீல், அதாவது வந்துட்டு இந்த ஆர்மி பாசஸ் ஒரு டாக் நான் பார்த்திருக்கும் போது அவர் சொல்லியிருந்தாரு, I don't mind taking someone with lack of performance because I can always coach him, because it's about trust, right? என்னோட காசு, என்னோட ஃபேமிலி வந்துட்டு ஒருத்தக்கிட்ட விட்டுட்டு போக முடியுமா? That depends on attitude, right? Never mind அந்த performance இல்ல, but it's about trust. So அந்த வகையில் வந்துட்டு the main thing being evaluated, main thing வந்து நம்ம வந்துட்டு பலப்படுத்த வேண்டியது வந்துட்டு is காட்ட வேண்டியது வந்துட்டு our attitude. எப்படி வந்துட்டு நம்மளோட attitude இருக்கு? Are we motivated or not? Are we like have that burning desire or not? Because அததான் வந்துட்டு mainly வந்துட்டு evaluate பண்ணுவாங்க. In terms of skill, they can always train you. So what that you consider the most நீங்க கேட்கும் போது, I consider the attitude as the most important thing, because performance attitude னு சொல்லும் போது வந்துட்டு performance skills related இருக்கிற விஷயம், அது எப்போதுமே நம்ம பலப்படுத்திக்கலாம். We can give coaching, we can give mentoring, strengthen பண்ணலாம், there's possibility to improve. But attitude வரும்போது something ingrained in you for a very long time, so அதை சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால வந்துட்டு we evaluate that. So have the right attitude, even though on the performance not so much, we will get him in, because we know அந்த right attitude வச்சிட்டு அந்த performance வந்துட்டு அவங்க பலப்படுத்த முடியும், skills acquire பண்ண முடியும். Best on a performance but poor attitude, you cannot trust him, nobody will hire him, because they cannot trust him with the money or his wife, for example. சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்க போனோம்னா, so demonstrate the attitude, demonstrate the enthusiasm, demonstrate the passion. வேலை தேடி போகும்போது very important, because again நம்ம சொன்ன மாதிரி அந்த subconscious mind கிட்ட வந்து நீங்க வந்து communicate பண்ணி ஆகணும். So answer your question, what impresses you most when you are considering to hire someone? Interview la போயிட்டு someone who's humble yet passionate. Not and actually exact scenario வந்திருக்கு. Field engineer position ஒருத்தர் வந்துட்டு என்னோட கிளையனோட சன் வேற, doctorate in petroleum engineering, டாக்டர் அவரோட டைட்டிலுக்கு பின்னாடி, alright, இன்ஜினியர் பொசிஷனுக்கு வந்தாரு. At the same time ஒரு ஃபீல்ட் இன்ஜினியர் இன்னொரு பாய் வந்திருந்தாரு, இங்கிலீஷ்ல பேசுறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஆக்சுவலி நான் வேலை கொடுத்தது வந்துட்டு அந்த இங்கிலீஷ்ல ஸ்ட்ரகிள் பண்ண ஆளுக்கு. I'll explain to you why. அந்த டாக்டர் சொன்னால PhD வந்து இன்டர்வியூல உட்காரும் போது வந்துட்டு அப்படியே கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தாரு, ரைட்? சோ தப்பு இல்ல, அது அவரோட டிசிஷன். பட் நான் ஒரு இண்டிவிஜுவல், ஐ எம் ஆக்சுவலி தி டிசிஷன் மேக்கர் அந்த இடத்துல.
அங்க இன்னொரு பாய் வராரு, இன்டர்வியூ பண்ணி முடிஞ்சு அனுப்பியாச்சு. அது ஒரு டாக்டரேட் வச்சிருக்காரு, அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல வச்சதுனால வந்துட்டு he feel like he deserve everything, alright. அப்புறம் இன்னொரு பாய் வராரு, கம்யூனிகேட் பண்ணி கஷ்டமா இருந்துச்சு. பட் ஐ சென்ஸ் அந்த ஒரு டிசையர். ஸோ நான் சொன்னேன், மேபி நீ போயிட்டு உன்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வா, உனக்கு நான் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். இன்ஃபேக்ட் அவர் 3 மாசம் ட்ரைனிங் எடுத்தாரு, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் எடுத்துட்டு அகெயின் he asked, sir, I did this training, is there any opportunity or not? Okay, of course opportunity எப்போதுமே இருந்துட்டு இருக்கிறதுனால I called him back. இன்ஃபேக்ட் அவர் ஆக்சுவலி ஹையர் பண்ணி he became the operations manager of my company, right? Because of that desire போயிட்டு லேர்ன் பண்ணிட்டு வரணும்னு. அந்த இன்னொரு பர்சனுக்கு வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு வந்துட்டு தோணல. பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் வேலைன்னு வரும்போது கடலுக்கு போனோம். என்னோட வேலை எக்ஸ்பீரியன்ஸ் யூனிவர்சிட்டி மலாயா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பயங்கரமா ஓசிச்சுட்டு போகும்போது வந்துட்டு வேலையே வந்துட்டு அந்த பைப்பை திறக்கும் போது அப்படியே சுட சுட எண்ணெய் ஊத்துனுச்சு. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன் ஒரு ரியாலிட்டி செக் அப்படின்னு, ரைட்? ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் தயாரா இருக்க மாட்டாரு. இந்த பாய் கண்டிப்பா தயாரா இருப்பாரு. ஸோ இட் demonstrate, showcase the attitude, the positive attitude that you have. Okay, சதீஷ், நம்மளுக்கு நேரம் பற்றாக்குறையா இருக்கனால இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வி மாணவர்கள்ட்ட இருந்து கேட்க முடியுங்களா? மாணவர்கள் இல்லைன்னா டாக்டர் மணிமாறன் தான் ஒரு கேள்வி கேட்கணும். அவர் இருக்காரா? வந்துட்டேன் சதீஷ். வணக்கம் டாக்டர். டாக்டர், ஒரு எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னைக்கு நம்மளோட இந்த ப்ராசஸ்ல நம்ம பார்த்தோமா, எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம். இது வந்து இந்தியன் ஸ்டடி மாணவர்கள் படிச்சா இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு இது இல்லை. யார் வேணாலும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா, யார் வேணாலும் ஜாப் போகலாம், ரைட்டான ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு. ஆனா எப்பயுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இந்தியன் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இந்தியன் ஸ்டடிஸ் படிச்சாங்களா வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ட்டு. இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம், முதல்ல நீங்க ஒரு புள்ளி விவரம் கொடுத்தீங்க, 54.6 ஒரு இது கொடுத்தீங்க. அது நம்ம மேபி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இது என்னோட அசியூம் பண்றேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னுக்கே நம்ம ஒரு இன்டர்வியூ ஸ்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மாணவர்களும் சிறப்பாக செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டு வந்து இந்தியன் ஸ்டடியில வந்து இது வந்து தமிழ்ல தான் படிச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு சரியா ஆங்கிலம் வராது, அந்த மாதிரி இருக்கு இந்த குற்றச்சாட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, முதல்ல வந்து 54.6 வந்து வந்ததுக்கான காரணம் வந்து லாஸ்ட் இயர் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்த காலகட்டத்தில் வந்து பேண்டமிக் ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி ஃபேக்டர். இதெல்லாம் வந்து காரணம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் நான் என்ன சொல்ற வரேன்னா, பேண்டமிக் இருக்கோ இல்லையோ, எக்கானமிக் கிரைசிஸ் இருக்கோ இல்லையோ, நாட்டில் என்ன மாதிரி இஷ்யூ இருக்கோ இல்லையோ, ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும் அல்லது சொந்தமா தொழில் செய்யணுன்றது வந்து தன்னுடைய முயற்சி, அது எந்த அளவுக்கு அவங்க ஈடுபடுறாங்கன்னு பொறுத்திருக்கு. ஆனா இந்திய ஆய்வல் துறை மாணவர்களை பொறுத்தவரையிலும் நான் என்ன சொல்லுவேன்னா, மாணவர்களுக்கு கான்பிடென்ட் இருக்கோ இல்லையோ, விரிவுரையாளர் எங்களுக்கு வந்து அவங்க மேல அளவு கடந்த கான்பிடென்ட் இருக்கு. சாரி, நான் எந்த ஃபீல்டையும் நான் குறை சொல்லல, ஆனா என்னோட ஃபீல்ட்ல நான் எக்ஸல் பண்ணதுக்கு காரணமா இருந்ததே வந்து தமிழ் மொழியில கிடைக்கப்பெற்ற அறிவு. நான் வந்து மொழியை சொல்லலை, நான் சொல்றது அறிவு. ஓகேங்களா? ஸோ அது என்னை வச்சுதான் நான் சொல்லிக்க முடியும். என்னுடைய காலகட்டத்துல வந்து நான் வந்து வெளியே வரும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு ஆங்கிலம் தெரியுமா, உனக்கு இதை படிச்சிருக்கியா அதை படிச்சிருக்கியான்னு. ஆனா நான் ஒரு ட்ரெயினரா என்னை உலகத்துக்கு அடையாளம் காட்டும் பொழுது என்னுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாருமே ஆங்கில மொழி தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க அத்தனை பேருமே சொன்னாங்க, சில விஷயத்துல அவங்க வந்து ஒரு புத்தகத்துல வந்து ஆங்கில மொழியில படிச்சுட்டு ஒரு வெள்ளைக்காரர் சொன்னதை வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆனா நான் அதுவே ஒரு வள்ளுவர் சொன்ன விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இது 2000 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் சொல்லிட்டாரு, இத வந்து இன்னும் அப்ளிகபிளா இருக்கு, ப்ராக்டிகலிட்டியா இருக்குன்ற விஷயத்த உடைக்கும் பொழுது, அண்ட் எஸ்பெஷலி இது வந்து பெரிய பெரிய டாபிக்ல நான் பேசியிருக்கேன். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசியிருக்கேன், மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசியிருக்கேன், லீடர்ஷிப் குவாலிட்டியை பத்தி பேசியிருக்கேன். அதுல நம்முடைய முன்னோர் யாவரும் கேளுன்ற இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் இடத்துல யாரும் சொன்னது இல்லை. பட் வித்தியாசமா சொல்வதற்கும் பிராக்டிக்கலா சொல்றதுக்கும் தமிழ் அறிவு, அதாவது நான் சொல்றது தமிழ் அறிவு என்பது தமிழ் மொழி அறிவு இல்லை, தமிழ் உலகத்தில் சார்ந்து இருக்கின்ற அறிவுகள் வந்து வெளி உலகத்துக்கு நிறைய போகாம இருக்கு, வெளி உலகத்து மக்கள் நிறைய பார்க்காம இருக்காங்க. அதை அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு வேணும் ஆங்கில மொழி தேவைப்படும் மொழிய, அந்த நாலேஜ் பேஸ் இருக்குன்னு சொல்லிங்களா. சத்யேஷ் அழகா சொன்னாரு, ஒரு மாணவனுக்கோ ஒரு வேலையாளருக்கோ அவனுக்கு தேவை வந்து நாலேஜ் பேஸ். அடுத்தது அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய கேரக்டர், அவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்டும் அவனை வளர்த்து கொண்டானா அவர் இந்திய ஆய்வுத் துறை மாணவராக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் படித்த எந்த மாணவராக இருந்தாலும் சரி, அவங்களால இந்த உலகத்துல அவுட்ஸ்டாண்டிங்கா நிக்க முடியும்.
நாட் ஆர்டினரி பத்தி பேசல, நான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பத்தி பேசுறேன். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. சின்ன பேர் நீங்களே ஒரு பட்டியல் போடுவீங்க. நம்ம கூட படிச்சவங்க, தமிழ் படிச்சவங்க, இந்தியா துறையில இருந்தவங்க, நாம ஒரு காலத்துல இவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்ட ஒரு சிலர் இன்னைக்கு லைஃப்ல வந்து மிகப்பெரிய நிலை அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் என்ன நான் மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசுறதை விட என்னையே நான் எப்போதுமே ப்ராக்டிகலிட்டி வச்சுக்குவேன். ஏன்னா எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒண்ணு சொல்லணும்னா அதை நம்ம செய்து பார்த்திருக்கோம். கண்ணதாசன் போல அனுபவிச்சு சொல்லணும் ஒரு விஷயத்த. சோ எனக்கு இப்ப அவர் கொஞ்சம் முந்தி சொன்னாரு, அதுதான் பாஸ்கரன் அழகா சொன்னாரு, இப்பெல்லாம் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி 5 சோர்ஸ் ஆஃப் இன்கம். அப்கோர்ஸ் நான் யூனிவர்சிட்டி முலாயில விறுவிறுயா இருக்கிறது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். எனக்கு இதை தவிர்த்து 4 சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு. அப்ப 4 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வெளியில எனக்கு இருக்குன்னா அந்த 4 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து என்னுடைய நான் வளர்த்து கொண்ட திறமையும் அந்த திறமை எதுல இருந்து வந்துச்சுன்னா தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொல்ல வரேன். அப்ப இந்திய ஆய்வில் துறை மட்டும் இல்லைங்க, எந்த துறையா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அறிவை வளர்த்து கொண்டாலும் சரி, திறமையை வளர்த்து கொண்டாலும் சரி, இன்னும் ஆழமா போறதுக்கு நான் சிவபாலன் ஐயா கிட்ட நிறைய பேசுவோம் கலந்து. அவர் வந்து ஒரு சித்தர் நெறியில எக்ஸ்பர்ட், அப்புறம் சித்த மருத்துவத்துல எக்ஸ்பர்ட், அதே மாதிரி ப்ரொஃபசர் ராஜேந்திரன் சிவலைசேஷன்ல எக்ஸ்பர்ட். அண்ட் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசுறப்ப சில விஷயத்த வந்து ஒரு நேத்து தான், ஓகே ஐ திங்க் நான் இவருக்கு தெரியும் நினைக்கிறேன், சதீஷ், செயின் மேனேஜ்மெண்ட் பத்தி யாரு ரொம்ப பேருக்கு தெரியாது. இதை வந்து அவர்கிட்ட நான் சொன்ன செயின் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம அந்த காலத்துல பேசியிருக்காங்க, எப்படி டெலிவர் பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சார் ஆமா சார் நான் ஒத்துக்கிறேன், நான் படிச்சுட்டு வெள்ளக்கார சொல்லிட்டு இப்ப நான் ஒரு நீர் தியரியை ஃபார்மேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அதை எந்த காலத்துல ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்மளுடைய செட்டியார் கம்யூனிட்டி பிசினஸ் வேர்ல்ட் அழகா பயன்படுத்தி இருக்காங்க. சோ இந்த மாதிரியான அவுட்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்கிறது நம்ம பிள்ளைங்க அறிவை வளர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். என்னை எப்படி நான் செதுக்கி கொண்டேனோ அதே மாதிரி ஒவ்வொரு மாணவனும் செதுக்கி கொண்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், வெற்றி பெறுவாங்க. இந்தியாவில் துறை மாணவருக்கு வேலை கிடைப்பதுல தாமதம் இருக்குமே ஒழிய அவர்கள் நிச்சயமாக வேலை இதுவரை எனக்கு தெரிஞ்ச தாமதம் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த தாமதத்துக்கு காரணம் வந்து அவங்களுடைய இன்டர்வியூ நேரத்துல பகுதி நேரம் வேலை செய்யறத சொல்ல மாட்டாங்க. அடுத்தது வந்து ஒரு சிலர் வந்து இங்க இருக்கிற பிள்ளைகளே இருக்காங்க, நான் 1-2 பேர் உதாரணம் காட்ட முடியும். while they are studying, some of them start work ready, ஆன்லைன்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. some extraordinary students இருக்காங்க, and some of them earning a very good income through investment through online business மூலமா. இந்த திறமை உள்ள பிள்ளைகளுக்கு இந்த திறமையை ஒரு கம்பெனி எதிர்பார்க்கறாங்க. இது 2 ஸ்கில்லுக்கு, இன்ட்ராபர்சனல் ஸ்கில் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்டர்பர்சனல் ஸ்கில் சொல்லுவாங்க. அந்த ஸ்கில் எல்லாம் நம்ம பிள்ளைங்கிட்ட இருக்கு. ஆனா இவங்களுக்கு கிட்ட இருக்கிற பிரச்சனை சின்னப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை கொண்டு போயிட்டு எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு அவங்களால பிரசன்ட் பண்ண தெரியல. அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க போயிட்டு எங்களுடைய திறமையை சொன்னாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இங்க பார்த்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்து மேனேஜ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. வெளியில ஒரு ப்ராஜெக்ட் லீடர் அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு கிடைக்கிற சம்பளத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க they taking 6 months to do the planning. ஆனா இந்த பிள்ளைங்க ஒரு 3 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள 1 மாசத்துக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆக்குறாங்க. சோ நம்ம இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது. டெலிவரபிள் ரெஜிஸ்டர், அந்த டெலிவரபிள் ரெஜிஸ்டர் செய்யற லாஜிஸ்டிக் பர்சன் எல்லாம் இருப்பாங்க, இவங்களுக்கு எல்லாம் நல்ல சம்பளம் கிடைக்குது. ஆனா இந்த பிள்ளைங்க செய்யறாங்க, அவங்களுக்கு அந்த டேர்ம் தெரிய மாட்டுது. டெலிவரபிள் ரெஜிஸ்டர்னா என்ன, அது டெலிவரபிள் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஐ திங்க் சதீஷ் தெரியும். அதுல வந்து ப்ரிக்யூன், இது வந்து ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து ஹைலி பேட் சேலரி. நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறது, அதுல ஒரு டெலிவரபிள் இருக்கு, இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் சோசியல் ஒர்க், மக்களுக்கு சேவை செய்யுங்க. இல்ல, ஆக்சுவலி அவங்களுக்கு திறமை இருக்க கொண்டு விட்டா நான் ரொம்ப பேசுறேன், சில பேர் மன்னிச்சிருக்கேன், இந்த கேள்விக்குதான் பதில் சொன்னேன். இதெல்லாம் என்னோட இல்ல அருமையான விளக்கணோட்டா இது. ஏன்னா இந்த கேள்வி எனக்கு தெரியும், இந்தியன் ஸ்டடி பத்தி வந்து வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு, அது இந்தியன் ஸ்டடி பத்தி கேட்கிற கேள்வி இல்லை, இது மாணவரோட ஆற்றல். இது எதுக்கு சும்மா உங்ககிட்ட கேட்டேன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட சீனியர் வந்து இதே இந்தியன் ஸ்டடியில படிச்சு ஏ ஸ்ட்ரீம், அதுக்கு முன்ன நான் யூனிவர்சிட்டிக்கு வரப்பது டாக்டர் தேவிகன்னு சொல்லுவாங்க, எப்படி ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்து சேர்ந்தாருன்னு. பிறகு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் இதுல சேர்ந்து அது இன்னைக்கு ஒரு பங்காராவோ ஒரு மாநிலத்தில் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்ட்ரீம் தமிழ் தான் படிச்சாரு, சிங்கிள் மேஜர், அப்பெல்லாம் வந்து சிங்கிள் மேஜர் படிச்சு, ஆனா அவரோட ஆற்றல் அவர் வளர்த்துக்கிட்டாரு.
பிறகு அவர் MBA செஞ்சு ஃபைனான்ஸ் செஞ்சு இப்போ இன்கம் டேக்ஸ்க்கு பொறுத்த மாதிரி அவர் இதாயிட்டாரு. அதனால ஒரு மாணவன் இந்தியன் ஸ்டடியில படிக்கிறான், அதனால அவனுக்கு இந்த ஆற்றல்லாம் கிடைக்காது இல்லை, ஸ்ட்ராட்டஜி தெரியாம இருக்கும். அது இன்னைக்கு அழகா நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. இன்னொரு விஷயம் நான் வந்து என்ன பார்த்ததுன்னா டாக்டர், முந்தி வந்து யூனிவர்சிட்டி மலையாள இந்தியன் ஸ்டடி படிக்கிறதா இருந்தால் ஒன்று ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியராக இருப்பாங்க, ஃபர்தர் ஸ்டடி கண்டினியூ பண்ணுறதுக்கு டிகிரிக்கு வருவாங்க. இரண்டாவது ஒரு STPM ஒரு மாணவன், அவன் வந்து ஒரு எவரேஜ் ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிபேட் செய்யறதுக்காக அப்போ தமிழ் படித்தா தமிழ் பள்ளி ஆசிரியர் ஆகலாம், இல்லை ஒரு ஸ்காலர்மனுங்களை தமிழ் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் மொழி ஒரு கட்டாயம் ஒரு இதாக எடுத்துகிட்டு A-stream எடுத்துக்கிட்டு செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா STPM வந்து நம்மளுக்கே தெரியும், த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வில் கோ ஃபார் அக்கௌண்டிங், பிஸ்னஸ். The average student will come to the faculty science, Sastra and Science Social. அப்படி அப்போ வந்து அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில பார்க்குறேன், இந்த இந்தியன் ஸ்டடி படிக்கிற மாணவர்கள் வந்து 4 flat வச்சிருக்காங்க, CGPA 3.3. அப்போனா அவங்களோட SPM ரிசல்ட் எடுத்து பார்த்தா they are very brilliant students, they are very good students. The UPU system make them to apply, or maybe அவங்க பிடிச்சி வந்திருக்கலாம். நாங்கள் கடந்த இதில் பார்த்தா உப்சியில் தமிழ் படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர் தொழில் படிக்கிற பாருங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே வந்து இந்த ஆசிரியர் தொழிலுக்கு உப்சியில் போடலை. இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஆசையில் வந்தவங்க, ஆனால் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழில் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சனால they கண்டினியூ. ஆனால் CGPA எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாணவர்கள் வந்து எதுலேயும் குறைஞ்சி போக கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்தியன் ஸ்டடி மூலிமா. அதில் நீங்கள் சில விஷயம் சொன்னீங்க, சித்தர்கள், நம்மளோட சிவலைசேஷன் எப்படி இது பண்ணிச்சுன்னு. இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைவு வச்சது என்னன்னா, ப்ரொஃபஸர் ராஜேந்திரன் அப்போதான் அவர் வந்து PhD முடிச்சு டாக்டர் பற்றி சிவலைசேஷன் சொல்லித்தராரு. நான் அவரோட கிளாஸ் இருக்கும்போது எக்ஸ்முட்டாய் கதை ஒன்று சொன்னார். அந்த எக்ஸ்முட்டாய் கதை என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அது நினப்பு இருக்குது. நீங்கள் சொன்னதுக்காக அது நான் இந்த இடத்துல போக்க பார்க்குறேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த எக்ஸ்முட்டாய் கம்பெனி எப்படி மார்க்கெட்டிங், ஒரு காலத்தில் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு எக்ஸ்முட்டாய் தான் விளம்பரமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இன்னைக்கு பார்த்தா எக்ஸ் முட்டாய் யாருமே தெரியாது, ஒரு ஃபேவரான முட்டாயா தெரியாது. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டிங் தொடர்ந்து செய்ய தோல்வி அடைஞ்சனால இப்படித்தான் அந்த கம்பெனியை காணாம போயிருச்சு, குறைஞ்சிருச்சு. காணா போல அதோட பசாரான் வந்து இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இப்படிதான் நம்மளோட சிவலைசேஷனும் இருந்துச்சு அப்படின்னு அவர் கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ இதை ஒரு அருமையான விளக்கம். இப்போ நான் இந்த கேள்வி செஷனை முடிக்கிறது முன்னுக்கு கடைசியாக இந்த ஃபியூ கேள்வி இருக்குது. சதீஷ் தேசமணி, அந்த கேள்வி நீங்களே பிக்கப் பண்ணிட்டு டக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷன் முடிச்சிட்டுமா நம்ம அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். I think most of the question வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் டு certain extent. I think இந்தியன் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட கம்பெனியோட எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். ஒரு ஃபீல்ட் இன்ஜினியரிங் டிகிரி வச்சிருக்கணும், பட் ஒன் ஆஃப் த இன்ஜினியர் நான் ஹையர் பண்ணது வந்துட்டு ஜியாலஜி பேக்ரவுண்ட் உள்ளவங்க. ரைட். ஸோ டோன்ட் வரி அபவுட் என்ன அந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் படிச்சிங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த 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 ஜேர்னில வந்துட்டு, இந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற ஜேர்னில என்ன கோர்ஸ் படிச்சாலுமே எப்படி நீங்க வந்துட்டு ஒரு இவாலுவேஷன் செய்றீங்க, எப்படி ஒரு அனாலிசிஸ் செய்றீங்க, அந்த ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு மெயின்லி வந்துட்டு யூ பீங் கோச்ட். ஸோ இதை வந்துட்டு அழகா வந்துட்டு உங்களால வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுன்னா, ஹைலைட் பண்ண முடிஞ்சுன்னா, யூ கேன் கோ இன்டு எனி ரோல். as a matter of fact, I encourage all of you to go and read LinkedIn எக்கனாமிக் கிராஃப்னு ஒன்று விளையாக்கி இருக்கிறாங்க. எப்படி வந்துட்டு ஏற்கனவே இருந்த வேலைகள் எப்படி வந்து புதுசான வேலைகளுக்கு வந்து மாறி இருக்கு, எப்படி ஒரு இன்ஜினியர் வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறாரு, ரைட், எப்படி வந்துட்டு ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்டா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, ரைட். ஸோ வேலைகளே வந்து புது புது வேலைகள் வந்துருச்சு, ரைட். ஸோ இது வந்துட்டு இன்ஜினியரிங்கா இருக்கிறதுனால கிரேட், இதா இருக்கிறதுனால இது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஆர் சேம். அண்ட் இந்த நியூ நார்ம், நியூ ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க்ஸ்ல வந்துட்டு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ டூ த பெஸ்ட், ட்ரை டு அக்வயர் மோர் ஸ்கில்ஸ். உங்களை பலப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கும் வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ் வித் தட் பாசிட்டிவ் நோட். very well said. This is Tesamani. Actually என்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது. I wanted to share, but time is not enough. ஆனா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சுவலி நானும் உங்க மாதிரி தான் ஆர்ட்ஸ் கிராஜுவேட். alright, I did social science. I majored in Malay studies and history. alright, but I have an experience where when I was with Panasonic, I actually applied for HR. alright, நான் HR தான் அப்ளை பண்ணேன். எனக்கு நான் என்னுடைய முதல் ஜாப் ஃபுஜிட்ஸ்ல வந்துட்டு I joined HR. so I applied HR. ஆனா என்னோட இன்டர்வியூல வந்துட்டு என்ன நடந்துச்சுனாக்க,
அந்த கம்பெனியோட இப்ப Panasonic மட்சுஷிதா மட்சுஷிதாவோட எம்டி கேட்டாரு, உனக்கு HR தவிர்த்து வேற ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாக்க will you accept or not அப்படின்ட்டு. நான் சொன்னேன், actually my objective of applying for a job with Panasonic is from me to move from Batu Pahat, Johor back to Kuala Lumpur, because I have got to take care of my elderly parents. So I have got no problem to accept if that is what you are expecting from me அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ நான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்ல ஜாயின் பண்ணி 2 வருஷத்துல I was requested to transfer to manufacturing department. Basically, manufacturing department is an engineering background. You need an engineering background. So when I was requested to transfer by my plant director, நான் plant director போயிட்டு கேட்டேன் இந்த கேள்வி. அவன் பேரு நக்கனிஷி, ரைட்? இது வந்துட்டு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால. So Nakanishi-san, there are so many engineers, there are so many engineering background candidates. Why is that you picked me up to transfer? ஏன்னா எனக்கு என்ன பயம்னாக்க, நான் என்னமோ தவறு செஞ்சுட்டேன் போல இருக்கே, ஸோ இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் போல இருக்கு அப்படின்ட்டு நான் நினைச்சு நான் போயிட்டு கேட்டேன். ஆனா ஒரே ஒரு பதில் தான் என்கிட்ட சொன்னான், தேசா-சான், எனக்கு ஜப்பானீஸ்ல வந்துட்டு சன்னாக்க இன்ச்சேன்னு அர்த்தம், ஓகே, மிஸ்டர் தேசா அப்படின்னு சொல்ற அர்த்தம். தேசா-சான், ஆக்சுவலி degree is just a passport to come or for you to get into the job market. All right. Later, after that, it is actually it is we have decided to transfer you based on your ability to manage people and your strong will to learn new things. So, actually, fundamental is your character. That is why until now, I'm very strong believer. I don't believe in paper qualification. Of course, paper qualification is a passport for entry, but very, very fundamental issue is your attitude, your character, as what Satish told you just now. This is fundamental issue, and you have got to have the right mindset, the right attitude, and the right character. And this is something that you have got to build within you. All right. This is my message before I end up my answer. ஓகே, நினைக்கிறேன் ஏதோ கடைசி கேள்வி இல்லாட்டினா சதீஷ், யூ வாண்ட் ரேப் அப் எனிதிங்? நம்ம क्वेश्चन ஆன்சர் அப்புறம் நான் ஒரு சின்ன ஸ்லைடை காட்டிட்டு I will hand over to the event manager. Anything you left off? I think I've said all. Again, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி this is not the only session. ஒரு 2 hour 3 hoursல வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பாஸ் பண்ணிட முடியாது. I think we try to give a little bit of like sneak preview மாதிரி என்னென்னலாம் விஷயம்லாம் இருக்குன்னு. இந்த விஷயத்துல வந்து இந்த ஜேர்னில வந்துட்டு we need to continuously travel and we are ready. I think நாங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்ச மாணவர்கள் வந்துட்டு ரெடியா இருக்கிறாங்க. நான் ஒரு துறையில வந்து மேபி எக்ஸ்பர்ட்டா இருப்பேன், சில மேபி வந்துட்டு மித்த ஏரியால வந்துட்டு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க இருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மலேசியால வந்துட்டு எதை சார்ந்து வந்துட்டு வேலை வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. We have to look back at prosperity vision 2030. என்னென்ன துறைகள் அதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? இஸ்லாமிக் பேங்கிங், இஸ்லாமிக் ஃபின்டெக், கண்டென்ட் இண்டஸ்ட்ரி, பல விஷயங்கள் வந்துட்டு அரசாங்கமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நேச்சுரலி மலேசியாவுக்கு வந்துட்டு பெஸ்டா வர வேண்டிய விஷயம். அண்ட் இதை சார்ந்து இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து மேபி கேன் கிவ் கோச்சிங். இது எல்லாத்துக்கும் நீங்களும் வந்துட்டு போயிட்டு இதுல வந்துட்டு பங்களிக்கலாம். அதுல போயிட்டு இந்த ஒரு துறையிலையும் போயிட்டு. ஸோ இட்ஸ் நாட் த எண்ட். ஐ திங்க் திஸ் இஸ் த பிகினிங். இந்த செஷன் வந்து இஸ் அ பிகினிங் ஃபார் அ க்ளோசர் கொலாபரேஷன் பிட்வீன் கிராஜுவேட்ஸ் அண்ட் ஆல்சோ அண்டர் கிராஜுவேட்ஸ். ஓகே, கொஸ்டின் ஆன்சர் இதோட நம்ம முடிச்சுக்குவோம். நான் ஒரு சின்ன ஸ்லைட் காட்டிட்டு இப்போ இது நம்ம எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அதில் வந்து சில பாயிண்ட் வந்து சதீஷ் ஹைலைட் பண்ணிருந்தாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப் அண்ட் ஆல்சோ ஆன்லைன் ட்ரைனிங். இது வந்து எப்படி இப்போ உங்களுக்கு முக்கியமானது, உங்களுக்கு நீங்கள் கிராஜுவேட் ஆகி போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வேணும். இது எப்படி நீங்கள் அடைய முடியும், எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஸ்லைட் காட்டுறேன்.
இதெல்லாம் வந்து நான் காட்டுறது சின்ன விஷயம் தான். நீங்க தான் இதுக்காகிட்டு போய் சர்ச் பண்ணோம். ஏன்னா எல்லாமே சோஷியல் மீடியான்னு முதல்ல காட்டியாச்சு. இந்த வயசுல நான் போய் தேடிக்கிட்டு இருக்கேன் டிஜிட்டல் ஸ்கில், எனக்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் காரணம் என்னன்னா என் பிள்ளைங்களுக்காக, மொத்த பிள்ளைங்களுக்காக இது நம்ம ஷேர் பண்றதுக்காக. அதனால உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். இது நீங்க பார்ப்போமே. கடைசி ஸ்லைட், இது ஒரு சின்ன வீடியோ இருக்கு. இந்த வீடியோ வந்து ஈலாத்தே வந்து HRDF இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில், லீடர்ஷிப் இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல வந்து HRDFல எத்தனையோ விதமான 400 காஸ்ட் நினைக்கிறேன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சதீஷ் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் காஸ்ட் பார்த்தீங்களா, உடேமி, கசேரா இவங்களாம் வந்து ஈவன் சிஸ்கோ வந்து கொடுக்குறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஐடி படிக்கிறதுக்கு வந்து டிகிரி வச்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு செகண்டரி ஸ்கூல் மாணவன், அவன் ஒரு ஃபார்ம் 2ல இருக்க பத்திய, ஒரு ஃபார்ம் 3 இருக்க பத்திய இந்த சிஸ்கோ ஃப்ரீயா கொடுத்தாங்க. இந்த பைத்தன் SQLனா என்னது ஃப்ரீ, இட்ஸ் அ பிகினர்ஸ்ன்ட்டுன்னு அது ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சிஸ்கோ சர்டிஃபிகேஷன் கொடுத்துச்சு. ஏன்னு பார்த்தா அவருக்கு ஐடி ஆரம்பம் பள்ளிக்கூடத்துல சம்மந்தப்பட்டு இதாக எடுத்தது. அதுல சைபர் செக்யூரிட்டி வச்சிருக்காரு. இது வந்து நீங்களும் செய்யலாம், இது எல்லாத்துக்கும் செய்யலாம். இது வந்து இது எப்படி தெரிஞ்சுன்னா ஃபேஸ்புக்ல சிஸ்கோ போட்டதுதான் தெரியும். ஸ்பான்சர் ப்ரோக்ராம் ஃப்ரீன்னு போட்டாங்க. ஸோ நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஸ்லைட்டை காட்டுறேன். கடைசி ஸ்லைட்டு, அதில் ஒரு வீடியோ இருக்கும். ஏமா அந்த வீடியோன்னு வந்தாலும் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஓகே, கடைசி எம்ப்ளாயபிலிட்டி வந்து அரசாங்கத்து மூலியமாக என்னென்ன இது, அதாவது வந்து ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் மாதிரி கேட்டிங், ஃப்ரெஷ் கிராஜுவேட் எப்படி வேலை கிடைக்குமா, என்ன சேலஞ்ச், எப்படி இன்டர்வியூன்னு. ஸோ இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சதீஷ் அழகாக வளர்க்குனாங்க. அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு அதுக்கு நான் சில இது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா HRDF காப்ல வந்து இப்போ புது பேர் முந்தி வந்து HRDFன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நீங்கள் ஒரு லைக் போட்டிக்கலாம். அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க. இப்போ பர்சனல் கேரியர் கோச்சிங் யார் செய்யறாங்க அப்படின்ற பெரும்பாலுமே வந்து ஒர்க்கிங் அடால்ட்ஸ்க்கு தான் அவங்க போடுவாங்க. இதை தவிர்த்து வந்து வேலை இல்லாதவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க. பார்க்க முடியுதுங்களா? ஓகே, அடுத்தது வந்து இப்ப ரீசன்ட்லி பொமர்கசான் இந்த கேட்டிங் இந்த பேண்டமிக் நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு HRDF கம் அவுட் வித் போர்ட்டல் பலாஜாரம் பெர் சுமா ஈலாத்தே. இதுல 400 கோர்சஸ் இருக்கு. இந்த 400 கோர்சஸ் வந்து இப்ப பாருங்க, எசென்சியல் ஸ்கில்லை பத்தி சதீஷ் பேசினாரு. அது வந்து நீங்க உங்களை பில்ட் பண்ணணும், எப்படி கொண்டு வர போறீங்கன்னு. அதுக்கு வந்து ஒரு பயிற்சி இருக்கு. இது வந்து ஃப்ரீ. இதை யார் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க அந்த போர்ட்டல்ல போயிட்டு உங்க பேரு, உங்க இமெயில் ஐடி ஃபுல்லா அது ஒரு ஃபியூ கொஸ்டின் கேட்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்ப இதுல வந்து இந்த ஈலாத்தியை பத்தி ஒரு சிம்பிள் வீடியோ போடுறேன். ஹேமா வந்து ஷேர் பண்ணுவாங்க, நம்ம பார்க்கலாம். Introducing the Malaysian government's latest initiative, eLatte. If you're looking to upskill and reskill yourself at zero cost and according to your own schedule, then online learning is for you. And you can do it all for free here on eLatte. eLatte is an online learning platform launched on 6 February 2021 by the Human Resource Development Corporation in collaboration with one of the world's largest learning aggregator, Go1. On eLatte, you are one click away from more than 300 free online courses from 12 skill areas, which are personal development, project management, leadership, digitization, marketing and innovation, programming, sustainability, financial skills, languages, customer service, industry-specific, and safety, and more to come. You'll also receive a certificate upon completing the course to prove your dedication and commitment in upskilling and reskilling yourself. It's very easy to access eLatte. Just go on elatte.hrdcorp.gov.my, create an account, and you can immediately start exploring and learning. Now you have free access to online learning anywhere, anytime, any place, and at any pace. So what are you waiting for? Register now and start learning with eLatte, empowering your learning. Okay. இப்ப வீடியோ பார்த்தோம். ஓகே, அந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க ஈலாத்தே. இது வந்து கவர்மெண்ட், மலேசியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்தது. யார் வேணாலும் கத்துக்கலாம்.
இப்போ டெக்னிக்கல் ஸ்கில், டிஜிட்டல் ஸ்கில், இந்த எசென்ஷியல் ஸ்கில் இது எல்லாமே நீங்க கத்துக்கலாம். ஓகே, இது பாருங்க, இந்த கவர்மெண்ட் பாலிசியில வந்து IR 4.0 பத்தி பேசியிருப்பாங்க. இது வந்து ஒரு PDF ஃபார்மேட்ல இருக்குது. இது PDF ஃபார்மேட்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இந்த விஷயத்துல வந்து இப்போ ஒரு சிம்பிளா சொல்றேன், எப்படி கம்பெனியோட மேனுஃபேக்சரிங், இது மோர் ஒரு எலமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எப்படி கம்பெனியோட ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ஃபாரின் ஒர்க்கர்ஸை குறைச்சிட்டு ரோபோட்டிக் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கலாம், அப்புறம் எப்படி காஸ்ட்டை கட் டவுன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த IR 4.0 வந்து இப்போ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி தான் வந்து நேஷனல் இ-காமர்ஸ் ரோட் மேப் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்கில் வச்சுட்டு என்டர்பிரனர் ஆகணுமா, ஆன்லைன் சேல்ஸ் செய்யணுமா, என்ன செய்யணும், கவர்மெண்ட் கைட் பண்றதுக்கு வந்து அவங்க பம்ப் பண்றாங்க. அதே மாதிரி பிக் டேட்டா வந்து டெக்னிக்கலாகவும் இருக்கு, நான் டெக்னிக்கலாகவும் இருக்கு. நான் டெக்னிக்கல் நீ கத்துக்கிட்டு நீங்க டெக்னிக்கல் கத்துக்கலாம். இட்ஸ் அ பேசிக். நான் சொன்ன மாதிரி SQL, பைத்தன் இதெல்லாம் வந்து சிஸ்கோ, உடேமி, சேரா இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயா ஆஃபர் பண்றாங்க. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கோ உங்களோட இதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்க மாணவர்கள் முறையில எனக்கு நேரம் இல்லை நீங்க சொல்லவே முடியாது. அப்பப்ப ஒரு ஸ்காலர் பண்ணுங்க, ஒரு ஃபார்ம் 3 செய்ய முடியுதுன்னா கண்டிப்பா உங்களோட SPM ரிசல்ட், உங்களோட CGPA, மெட்ரிக்கோட, STPMோட, இவன் இந்தியன் சைட்ல ஒரு டிகிரி சேர மாணவர் இதோட ஒன்று சிறப்பா செய்யலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா HRDFல லெட்ஸ் சே நீங்க முடிச்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ரெஸ்யூமி ரைட்டிங் தெரியுது, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஸ்கில் தெரிஞ்சிருச்சு. HRDFலயே வந்து காப் பிளேஸ்மெண்ட் சென்டர்னு வச்சிருக்காங்க. இங்க வந்து உங்களை ரெஸ்யூமி நீங்க அப்லோட் பண்ணி எல்லாமே சதீஷ் சொன்ன மாதிரியோ நம்ம தேசமணி சார் சொன்ன மாதிரியோ நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்களா, இங்க வந்து HRDFக்கெல்லாம் நிறைய கம்பெனிங்க ரிஜிஸ்டர்ட், இவங்க என்ன வேலை தேடணுமோ இது HRDF தேடி கொடுத்துருவாங்க அந்த லிங்க். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்க வந்து ஒரு தயார் நிலையில இருக்கணும். இது வந்து ஒரு போர்ட்டல், நான் சொல்றது நிறைய போர்ட்டல் இருக்கு. இப்போ பிரைவேட் பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்ட்ரீட் இருக்கு, கவர்மெண்டோட ஜாப் மலேசியா இருக்கு. ஆனா இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னன்னா HRDF வந்து எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க கீழே நிறைய கம்பெனி லேவி கட்டுறதுனால நீங்க வெளியே போய் ஆள் தேடுற, நாங்களே ஆள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னு இது வந்து ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைஸ்டேப் பார்த்தீங்களா வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் இது கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப் மாதிரியோ இல்லை ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சர்டன் பீரியட் கொடுத்துட்டு ஈவன் TNB, TM, ஈவன் PCD ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட ஃபேஸ்புக்ல போயிட்டு ஒரு லைக்கை போட்டீங்கன்னா அப்பப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோ நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இந்த பேண்டமிக் நேரத்தில் உங்க ஒர்க்கிங் வேலை கிடைக்காட்டினா இந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் போயிட்டு ஒரு PCD ஆஃபீஸரோ அந்த மாதிரி கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து பிறகு நீங்க உங்களோட CV அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது another one, ப்ரோட்டேஜ் சேம். நீங்க வந்து கிராஜுவேட் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் இல்லை 1 வருஷம் அப்படி வேலை இல்லாமல் 6 மாசம் வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்களும் வந்துட்டு இப்போ இது வந்து EPF செஞ்சிருக்காங்க. ப்ரோட்டேஜ்லயும் வந்து TM இருக்கு, நாகா இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய இது அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ப்ரோட்டேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு சப்சிடி கொடுப்பாங்க, இன்கம் டேக்ஸ் வேவ் பண்றது அந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் கிராஜுவேட் எடுத்து வேலை அனுபவம் 2 வருஷமோ 1 வருஷமோ கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து அவங்கள வச்சுக்குவாங்க. ஸோ நீங்க அது முடிஞ்சு உங்களை ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுட்டு அப்புறம் நீங்க அடுத்த வேலைக்கு நீங்க போயிடலாம். இதுக்கு வந்து எந்த டிசிப்ளினும் தேவையில்லை, எந்த டிகிரி படிச்சாலும் தேவையில்லை. உங்களோட ஆற்றல் நீங்க வந்து எழுதி போடணும். இது வந்து பெரும்பாலும் மலாய்க்காரவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அப்புறம் PCD ஆஃபீஸர் அந்த மாதிரி போவாங்க. ஏன்னா நீங்க அடுத்த இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நியூ சேலஞ்சஸ், உங்களோட ஸ்ட்ரெங்க் வீக்னஸ் கேட்க பார்த்து உங்களோட வேலை அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. இது பாருங்க, இந்த உதாரணத்துக்கு இது அதுதான் ப்ரோட்டேஜ் ப்ரோலிங்தா செஞ்சது. அதுல நீங்க பாத்தீங்களா டிகிரி வித் மினிமம் CGPA 3.0 அண்ட் above. ஓகே, இது என்னோட அட்வைஸ். முடிஞ்சா நீங்க உங்க CGPA வந்து 3.0க்கு மேல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஜாப் போனாலும் PCD ஆஃபீஸர் போனாலும் சரி, SPL எழுதி போனாலும் சரி, அட்லீஸ்ட் 3.0 CGPA கேட்கறாங்க. ஸோ அதனால அதுவும் நீங்க ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க, உங்க CGPA வந்து கண்டிப்பா கூட தான் இருக்கணும். ஓகே, இது வந்து ஸ்லாங்கோர் கவர்மெண்டோடது, அவங்களும் தனியா வச்சிருக்காங்க ஸ்லாங்கோர் கர்ஜாயின்றது. அப்பனா பாருங்க நிறைய இடத்துல வேலைக்கு ஆள் இல்லைன்னு வேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின், மாஸ் ப்ராசஸ் பேச்சுலர் டிகிரி ஆர் ஹையர் குவாலிஃபிகேஷன், இதுதான் ஜெனரல். ஏன்னா லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ இங்க பாருங்க PR மார்க்கெட்டிங். இப்ப பாருங்க இங்க பேசுறவங்க எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குது,
கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஸ்லாங் ஒரு கர்ஜாய. அப்ப இது நினைக்கிறேன் இது வந்து ப்ரெஃபரன்ஸ் கிவன் டு அண்ணா ஸ்லாங் ஒரு நினைக்கிறேன். ஸோ இது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்தது நெட்வொர்க்கிங். இன்னைக்கு நம்ம வச்சதே இது ஒரு நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் வந்து இட்ஸ் நாட் அ கலெக்டிங் கான்டாக்ட்ஸ். சதீஷை தெரியும், எனக்கு மிஸ்டர் தேசமணி தெரியும், எனக்கு பாஸை தெரியும், அந்த மாதிரி இல்லை. நெட்வொர்க்கிங் இஸ் அபவுட் அ பிளான்டிங் ரிலேஷன்ஷிப். பாருங்க, இந்த இந்தியன் ஸ்டடியில் நான் படித்தனால, இப்போ யூனிவர்சிட்டியில் நான் படித்தது, இது ஒரு நெட்வொர்க்கிங். நம்மளுக்கு தெரிஞ்சனால தான் தேசமணி சாருக்கு வந்து டாக்டர் மணிமாறன் தெரிஞ்சனால தான் டாக்டர் மணிமாறன் அவரை இன்வைட் பண்ண முடியும். இது ஒரு நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங் மூலியமா தான் நம்ம பல விஷயம் செய்ய முடியும். இன்னைக்கு நெட்வொர்க்கிங் இல்லாம நம்ம தனிமரமா இருக்க முடியாது. தனிமரமா இருந்தா தனிமரமா தான் இருப்போம். நம்ம வந்து ஒரு தோப்பா இருக்குன்னா நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஜஸ்ட் ஷேர். ஓகேங்களா? இதான் என்னோட இது. நீங்களே படிச்சுக்கிங்க, உங்களுக்கு தெரியும் இது என்ன சொல்ல வர்றேன்னு. ஓகே, நீங்க எல்லாமே லீடர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐ லீவ் இட் டு த ஆர்கனைசர். ஓகே, நான் வெரி ஃபாஸ்டா இது பண்ணேன். நிறைய விஷயம் இருக்குது. ஆனா சதீஷ் சொன்னோம்னா அடுத்த செக்ஷன்ஸை பத்தி ஒன்னும் டீட்டெயிலா நீங்க கத்துக்கலாம். அந்த ஆன்லைன்ல எப்படி உங்களை அப்டேட் பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்பதான் எனக்கு இந்த இன்ஃபோ கிடைச்சிச்சு. பாஸோட அப்பா வந்து சேகர், மை குட் ஃப்ரெண்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். இத ரேங்க் அண்ட் ஃபைல் இப்பதான் அவங்க வாட்ஸ்அப் பண்ணாங்க. ரேங்க் அண்ட் ஃபைல். இப்ப பாருங்க, நம்ம வந்து கிராஜுவேட் பத்தி பேசுறோம். கிராஜுவேட் ஆகிட்டு ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல் ஸ்டார்ட் பண்றேன். பாஸோட அப்பா வந்து அவர் ஒரு எஸ்பிஎம் படித்தவர். ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனில ஜான்சன் அண்ட் ஜான்சன்ல வந்து ஒரு ஸ்டாக் கீப்பர் வேலை செஞ்சவர், எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா பேப்பர் குவாலிஃபிகேஷன்ல அவர் ஃபர்தர் போக முடியல, ஒரு மேனேஜர் லெவலுக்கு போக முடியல. அப்ப யூடிஎம், நாங்க வந்து யூடிஎம் ப்ரோக்ராம், எக்ஸிகியூட்டிவ் டிப்ளமா ப்ரோக்ராம் செஞ்சோம். அதுல ஒரு மாணவனா இருந்து அவருக்கு சப்போஸ் வந்து அந்த கம்பெனி வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து அவருக்கு ஒரு இது கொடுத்துருக்கணும், படிக்கிறதுக்கு வந்து ஒரு சப்சிடி கொடுத்து ஒரு டோக்கன் கொடுத்து அவர் படிக்க வச்சிருக்கணும். அவங்க அக்ரி பண்ணிட்டு கடைசியா அது இன்னொரு ஆளுங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு இனத்துக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் அவருக்கு கீழே உள்ளவனுக்கு கொடுத்துட்டானுங்க. ஆனா நான் படிச்சவன் ஒரு ஸ்டாக் கீப்பரா இருக்குன்னு சொல்லி அவர் அப்கிரேட் பண்ணி ஒரு டிப்ளமா, ஒரே ஒரு டிப்ளமா தான் எடுத்தாரு. அந்த டிப்ளமா வந்து அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. கடைசியா அவர் வந்து ஷங்கர் லாஜிஸ்டிக் பெரிய கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனில போயிட்டு மேனேஜர் ஆனாரு. ஸோ பாருங்க, அது அவருக்கு தேடன ஆசை. அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பல வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு பேப்பர் குவாலிஃபிகேஷன் தேவை. இப்போ நம்ம மாணவர்களுக்கு வந்து உங்களுக்கு பேப்பர் குவாலிஃபிகேஷன் வரப்போகுது. ஆனால் என்ன ஸ்கில் தேவையோ அதுதான் நீங்க அப்டேட் பண்ணோம். ஸோ இதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன் டாக்டர். இன்றைய அங்கங்கள் சிறப்பாக முடிவு பெற உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இவ்வேளை ஏற்பாட்டு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.